தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மாசி மகம் அன்று தாலி கயிறு மாற்றலாமா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாலி கயிறு மாற்றுவதற்கான ஒரு நல்ல நாள் சொல்லுங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்க, கேட்டுட்டு இருக்கவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. மாசி மகம் என்பது அனைத்து விதமான நம்முடைய பாவங்களை நீக்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்கும், நம் வேண்டிய வரங்களை அளிப்பதற்கும், அனைத்து விதமான தெய்வங்களின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற சிறப்பான தெய்வீகமான நன்னாள். இந்த நாளில் எந்த ஒரு வழிபாடு, தான தர்மங்கள், புனித நீராடுதல், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தல் என எதை நாம் செய்தாலும் அது பன்மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு தரவல்லது. மாசி மாத பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் மாசி மகமாக கொண்டாடி மகிழ்கிறோம். 2025 மாசி மகம் மாசி 28 12/3/2025 புதன்கிழமை அன்று வருகிறது. மீண்டும் ஒருமுறை 12/3/2025 புதன்கிழமை. மாசி கயிறு பாசி படியும் என்ற ஒரு பழமொழி வழக்கத்தில் உண்டு. அதாவது, நீங்கள் மாசி மாதத்தில் தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டால் பாசி படியும் அளவிற்கு தாலி பாக்கியம் உங்களுக்கு நிலைத்திருக்கும் என்பது இதற்கு அர்த்தம். பொதுவாக வருடத்திற்கு 2 முறை நாம் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாசி மகத்தன்று மாற்றும் வழக்கம் உள்ளவர்கள் மாசி மகத்தன்று மாற்றிக்கொள்ளலாம். அல்லது புதியதாக தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது தாலி கயிறு பழையதாக இருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுபோன்ற பெண்கள் மாசி மக நாளன்று தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது மிக மிக சிறப்பு. அந்த நேரத்தில் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால் ராகுகாலம், யமகண்டம், குளிகை இந்த நேரங்களை தவிர்த்து நண்பகல் 12 மணிக்குள்ளாக ஒரு நல்ல நேரம் பார்த்து தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் மாலை நேரம் தாலி கயிற்றை மாற்றக்கூடாது. என்ன நண்பர்களே, புரிஞ்சுதா? மாசி மகம் தாலி கயிற்றை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.